முல்லைத்தீவு மாவட்டத்தின் நந்திக்கடல் களப்பு பகுதியில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதாக மீனவர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அத்துடன் தொடர்ச்சியாக சில மாதங்களாக கடற்தொழில் நீரியல் வள திணைக்களம் மற்றும் மீனவ அமைப்புகள் விசேட அதிரடிப்படை கடற்படை என அனைத்து தரப்பினரும் இணைந்து பல்வேறு சுற்றி வளைப்புகளையும் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கைது நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வகையில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு மற்றும் கைது நடவடிக்கைகளில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உள்நாட்டு நிர்மாண விதிகளுக்கு முரணாக தயாரிக்கப்பட்ட வெட்டு வள்ளங்கள் எனப்படுகின்ற 20 வள்ளங்கள் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் நேற்றைய தினம் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கடந்த 3/4/2025 அன்று கைப்பற்றப்பட்ட 8 வள்ளங்களும் 2/4/2025 அன்று கைப்பற்றப்பட்ட 7 வள்ளங்களும் 28/2/2025 அன்று கைப்பற்றப்பட்ட 3 வள்ளங்களும் 25/2/2025 அன்று கைப்பற்றப்பட்ட 2 வள்ளங்களுமாக 20 வெட்டு வள்ளங்கள் எரியூட்டப்பட்டன. அந்த வகையில் நந்திக்கடல் களப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிரான நடவடிக்கையில் கடற்றொழில் திணைக்களம், வட்டுவாகல் கடற்படை, கடற்றொழில் இணையம், கடற்தொழில் சங்கங்கள் இணைந்து இம்மாதம் 3ஆம் திகதி மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் வட்டுவாகல் களப்பில் 5 வலை தொகுதிகளும் 8 படகுகளும் கைப்பற்றப்பட்டிருந்தன. அதனையடுத்து குறித்த பகுதிக்கு வலை படகுகளின் உரிமையாளர்கள் என 50க்கு மேற்பட்டோர் வட்டுவாகல் பாலத்தடியில் ஒன்று கூடியதனை தொடர்ந்து குறித்த இடத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. இதனால் சம்பவத்துடன் தொடர்புடைய 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததோடு கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு நபர் கைவிலங்குடன் தப்பியோடியிருந்தார். தொடர்ச்சியாக நந்திக்கடல் களப்பு பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகின்ற செயல்பாடு தொடர்ச்சியாக இடம்பெறும் எனவும் மீனவர்கள் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது சட்டபூர்வமான மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்குமாறு கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் மீனவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.